ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கார்டன் டிப்ஸ் சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ. எங்கள் வீட்டில் நிறைய செடியெல்லாம் இல்லை, சும்மா ஒரு 4-5 செடி வச்சுருக்கேன். 2 செம்பருத்தி செடி, முருங்கை மரம், சின்ன சின்ன தொட்டியில் கொஞ்சம் செடிஸ் வச்சுருக்கிறேன். இந்த செடியெல்லாம் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் நிறைய பூ பூக்குது. நான் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு சாமிங்களுக்கெல்லாம் வச்சுட்டு மீதியும் ஆயிடுது. அந்த டிப்ஸ் உங்களுக்கும் சொல்லலான் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல செடிங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறோம் இல்லைங்களா, காய் என்னென்ன காய் போட்டு சமைக்கிறோமோ அதோடய தோலுங்க, அதோட காம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நான் செய்கிறேன். அந்த காம்பு, வெங்காயத்தோல், பூண்டு தோல், இஞ்சி தோல், அப்புறம் என்னென்ன காய், அவரைக்காய், பீன்ஸ், இதோட நாருங்க, பீர்க்கங்காய் தோல் இதெல்லாம் செய்யும்போது எடுத்து ஒரு டஸ்ட்பினில் போட்டு வச்சுப்பேன். போட்டு வச்சுட்டு அதில் வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 24 ஹவர்ஸ் வந்து அந்த தண்ணியில் அந்த தோல்வெல்லாம் ஊறிட்டுருக்குற மாதிரி நல்லா ஊறிச்சுன்னா அதில் இருக்கிற விட்டமின்ஸு, தேவையான சத்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஊறிட்டே இருக்கும் அது. காலையில் இப்போ இந்த டப்பில் காட்டியிருக்கேன் பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கேன். அதாவது இன்றைக்கி என்ன சமைச்சேனோ அதோட தோல், முட்டைத்தோல், வாழைப்பழத்தோல், அப்புறம் பீட்ரூட் தோல், முருங்கைக்கீரை காம்பு இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. இதெல்லாம் போட்டு தண்ணி பிடிச்சி ஒரு நாள் ஃபுல்லாக மூடி போட்டு நிழலில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு நாள் இன்றைக்கி காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு நிழலில் வச்சுருங்க. அடுத்த நாள் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த லிக்விடை ஊற்றுறதுக்கு முன்னாடி செடிக்கு ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி தேங்கணும். தேங்கி அது ஊறிட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு தான் இந்த தண்ணியை நம்ம ஊற்றணுமே. தேவையான தண்ணியெல்லாம் செடி இழுத்துட்டு மீதி தண்ணி வேஸ்ட்டாக போயிடும், கீழே போயிடும். தொட்டியில் இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும், பூமியில் இருக்கிறது இழுத்துக்கும் இல்லையா. அந்த மாதிரி முடிஞ்ச பிறகு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம குப்பையில் போட்டுடலாம், இல்லை பள்ளம் நோண்டி கூட பொச்சி வைக்கலாம். நான் அதை செய்யறதில்லை, ஏன்னா எலி தொல்லை தாங்க முடியல. எல்லா இடத்துலையும் எலி வந்து நோண்டி 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 விட்டுடுது. அதுக்காக தான் நான் இதை ஃபாலோ பண்ணுறேனே. இதுதான் செடியோட வேர்க்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அது வந்து அந்த தண்ணியை இழுத்துக்கும். எல்லா செடிக்கும் கொஞ்சம் 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 தேவையான அளவு ஊற்றினே வரணும். எல்லா செடிக்கும் ஊற்றிட்டு நம்ம விட்டுடலாம். அவ்வளோதான். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சோம்னா செடி நல்லா தழைச்சி வருது, நல்லா பூ எடுக்குது, நிறைய பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒவ்வொரு கிளையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 அரும்பு இருக்குது. அதே மாதிரி எங்கள் முருங்கை மரம் வரைக்கும் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 1 இயர் கிட்ட ஆகுது. அது குட்டி செடியாக தான் இருந்துச்சு, திடீர்னு வளர்ந்துடுச்சு. நாங்கள் வெட்டாமல் விட்டுட்டோம். இப்போ பார்த்தா ஃபுல்லாக பூ எடுத்துகிட்ருக்கா. எங்களுக்கு வெட்ட மனசு வரல. சரி காய்க்கு தான் பார்ப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வீடியோவில் காட்டியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். பூவை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். நிறைய பூ எடுத்துருக்கேன். எல்லா கிளையிலையுமே பூ இருக்குது, முருங்கைப்பூ. அதே மாதிரி செம்பருத்தியும் பாருங்கள், இந்த பிளேட் ஃபுல்லாக பூக்குது. அதனால் வேஸ்ட் பண்ண முடியல. நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துன்னு வந்து சாமிக்கு வச்சிடுறேன். இந்த ரெட் கலர் செம்பருத்தியெல்லாம் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு பூச்சி ரூமில் எல்லா படத்துக்கும் வச்சுட்டு அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் அப்பப்போ வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.